நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். அந்த வரிசையில் தான் இப்போவும் பிக் பாஸ் மணிகண்டன் சோஃபியாவுடைய இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூவாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இருந்தாலுமே இந்த விஷயங்கள் ஏன் இந்த அளவுக்கு பேசப்பட்டு வருது அண்ட் அவங்க ரெண்டு பேரும் உடைய காதல் இப்படி ஏன் பிரேக்கப் ஆச்சு, மணிகண்டனுடைய இரண்டாவது திருமணம் அண்டு சோஃபியாவுடைய பதிலடி, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிக் பாஸ் மணிகண்டன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உள்ளே ஒன்றும் பெரிய லெவலில் பண்ணலை அப்படின்னா கூட அந்த ஷோ மூலயமா ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷுடைய அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிரதர் இருந்து அப்பா இறந்து இது போல் ரெண்டு பேருடைய மரணத்துக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்காருன்ட்டு அவங்க கண்ணீர் விட்டு ஒரு மேடையில் சொன்னதுக்கு அப்புறம் தான் யாருப்பா அந்த அண்ணன் தேடி பார்க்கும் போது ஓஹோ இந்த நடிகர் தான் இவங்க அண்ணனான்ட்டு பல பேரும் ஷாக் ஆனாங்க. அப்படிதான் அழகு சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவள், தாய் வீடு, இது போல ஒரு சில சீரியல்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் சீரியல்ஸ்லாம் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நடிக்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சிஸ்டர் மாதிரி பெரிய லெவலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொன்னால் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு பிற மொழிகளில் கூட அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக திகழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அண்ணனாகிய இவருக்கும் ஒரு சின்ன கில்ட் இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு போலியே, தங்கச்சி இந்த அளவுக்கு இருக்கிறது சந்தோஷம், இருந்தாலும் நம்மள இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அதனால தான் இப்போ 2 படங்கள்ல அவர் கமிட் ஆனார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போச்சு, இன்னொன்று சென்னை சிட்டி கேங்ஸ்டர். ஸோ இந்த 2 படங்களுடைய ப்ரொமோஷன் வீடியோஸ், இன்டர்வியூஸ் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது சடனாக இவருக்கும் டான்சர் அண்ட் ஆக்ட்ரஸான சோஃபியாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்படிலாம் ஒரு சில தகவலை நம்ம பார்த்துருந்தோம். மிகப்பெரிய அது செய்தியாக தான் இருந்தது. ஆனால் இது அந்த அளவுக்கு பெரிய மேட்டர்லாம் இல்லைங்க அப்படின்ட்டு 2 பக்கமே அந்த அளவுக்கு எதுவுமே பேசலை. இதெல்லாம் வச்சு எப்பவும் போல ரூமர்ஸை தான் யாரை கிளப்பி விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் இருந்துட்டு இருந்த இந்த நிலையில மணிகண்டன் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ரொம்ப ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அவருடைய 2வது திருமணம் தான். அந்த 2வது திருமணம் அப்படின்றதையும் தாண்டி அவருக்கு பிறந்த மகளை பத்தி தான் அவர் அந்த இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. நேத்து தான் பிறந்துதான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் கூட ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த பாப்பாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிம்பிளா ஹாப்பி பர்த்டே கேக் இருக்கு, அந்த பேபி கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, சோஃபியா அண்ட் மணிகண்டன் இவங்க 2 பேருக்கும் பிறந்த மகனான ஆரியன் அவரும் மணிகண்டன் கூட தான் இருக்காருன்றது உறுதியா இருக்கு. ஏன்னா இந்த போட்டோல இந்த கேர்ள் பேபி கூட தான் ஆரியன் கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த போட்டோ ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா அழகா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஷாக். என்ன இவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் சோஃபியாவுக்கு தான் இந்த பேபி பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா சோஃபியாக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆனதை உறுதி செய்யற வகையில தான் இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடியே இவர் கூட இருக்க இந்த கேர்ள் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு, புலி கூட விளையாடுற மாதிரி. அதை பார்த்துட்டு யாரா இருக்கும் இந்த கேர்ள் அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் வந்திருந்தா கூட ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க 2 பேருடைய காதல் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமான்ட்டு பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய காதல் கதையை கேட்கும் போது மிகவும் பொறாமப்படுற வகையில தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சினிமாவில் வர மாதிரி டான்ஸ் ஸ்கூல்ல மீட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ்வர் ஆகி மேரேஜ் ஆகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஜேர்னி, டெலிவரி டைமில் அவர் கூட இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து என்னுடைய மனைவிக்கு இதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கணும், அவள் இன்னொரு மறுபிறவி எடுத்திருக்கா, என் குழந்தைக்காக தானே இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜெல்லாம் அவர் உணர்ந்து அவங்க 2 பேருடைய காதலை அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பா எப்படி ஒரு லவ்ப்பா அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட லவ்வுக்குள்ளே யார் கண்ணு பட்டுதுன்னே தெரியல, எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விரிசலே வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் செய்திலாம் வந்தப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேருக்கும் தூதராகவே இருந்திருக்காங்க. அதாவது 2 பேரும் சேரணும், நீங்கள் 2 பேரும் ஆரியனுக்காக ஒன்றா இருக்கணும் அப்படிலாம் பேசினதாக அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் சொன்ன ஒரு நியூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அப்போ கிளப்பு இவர் ஒன்று ஆரம்பித்ததாகவும் அந்த கிளப்புனால
சென்னை நந்தனத்தில் தான் அந்த கிளப் இருந்திருக்கு. அவருடைய கேரக்டரே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. டெய்லியும் கிளப்லேயே இருந்ததுனால சோஃபியா அண்ட் மணிகண்டன் 2 பேருக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை பிரச்சனை. ஒரு பாயிண்ட்ல வீட்டையே விட்டு வெளியேற ஒரு சூழ்நிலை வருது. அதனால மணிகண்டன் தனி வீடு எடுத்து வாழ்ந்தாரு அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து எப்படிடா சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அதுதான் உண்மைன்ற வகையில தான் இந்த ஒரு போட்டோஸ் இருக்குங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மணிகண்டன் இருக்கும் போது கூட சோஃபியா வெளியிருந்து இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. நான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா போக போறேன், நான் போனா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சு பார்த்தா ஒரே ஃபன்னா இருக்கு. ஆனா இதை பத்தி நான் ஆல்ரெடி அவர்கிட்ட பேசும்போது, நீ வரன்னு தெரிஞ்சா நான் அப்படி செவிரேறி குதிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு சொன்ன ஃபன்னான விஷயமா இருக்கட்டும். அவர் வீட்டில் இல்லாத சமயத்துல இந்த கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் வீட்டு மளிகை பொருள், இது போல சில விஷயங்களுக்கு காசு இல்லாம நீ விட்டுட்டு ஏன்டா போன அப்படின்ட்டு அவங்க ஒரு இன்டர்வியூல வந்து கேட்ட விஷயமா இருக்கட்டும். அவங்களுடைய ஆனிவர்சரியை அவரு இல்லாம தனியா செலிப்ரேட் பண்ணி வருத்தமா ஷேர் பண்ணதா இருக்கட்டும். இது போல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காதல் கதை எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. இந்த நிலையில இவர் 2ஆவதா திருமணம் பண்ணியிருக்க அந்த கேர்ளோடைய நேம் பார்த்தீங்கன்னா சாய் ஐஸ்வர்யா. சாய் ஐஸ்வர்யாவுக்கும் மணிகண்டனுக்கும் தான் இப்போ முதல் பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இவரு இப்படி ஒரு பக்கம் போஸ்ட் போட, அந்த பக்கம் சோஃபியா பதிலடி கொடுக்குற வகையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் இதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் எதுக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் பத்தி யோசிக்கணும், கெட்ட விஷயத்தை பத்திலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு நான் உண்டு நான் வேலையை உண்டுன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மூவ் ஆன் பண்றதுக்கான ஒரு அழகான போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இதுல என்ன விஷயம் பார்க்க முடியுது அப்படின்னா, காதல் அப்படின்றது வந்து உருகி உருகி ஒருத்தர் மேலதான் காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இவருடைய கேஸ்ல இல்லைன்னே தெரியுது. அதே மாதிரி நிறைய காதல் கதைகள் இங்கே பல பேருக்கும் நிறைவேறாமலும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வரைக்கும் ஒரு அழகான காதல் கதை ஆனால் சேரவே முடியல அப்படின்றத உணர்த்துற வகையில் ஒரு படம் அப்படின்னா ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தை சொல்லலாம். அதில் என்னதான் அவங்க பூமிகா கூட காதலில் இருந்து திருமணம் வரைக்கும் போனாலும், ஜோதிகா கூட அதுக்கப்புறம் நடந்த திருமண வாழ்க்கையை அவர் எந்த அளவுக்கு அழகாக வாழ்ந்திருக்காரு அப்படின்றத ரொம்ப அழகான படமாக்கினாலும், அதுதான் இங்கே பல பேருடைய வாழ்க்கை நிலையாகவே இருக்குது. ஒரு சிலர் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சிலர் அதை நெகட்டிவா கொண்டு போறாங்க. சமீபத்துல பெண்களுக்கு நடத்தப்படுற இந்த வீட்டிலேயே நடக்கிற ஹவுஸ் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், அபியூஸா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும் போது மனசளவுல மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்துது. சமீபத்துல நடந்த ஒரு பெண்ணுடைய இறப்பு, அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ வரதட்சணை கொடுத்து கூட பத்தல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையுடைய மனசுல அந்த அளவுக்கு வலி வேதனை இருந்த அந்த ஆடியோவை நம்மளால கேட்க முடிஞ்சது. கண்டிப்பா இதை பத்திலாம் பேசலாம். இது செலிபிரிட்டிஸா இருக்கிறதுனால நம்ம வந்து பெருசா பேசுறோம். செலிபிரிட்டிஸா இல்லைன்னா நம்ம அதை பற்றி பெருசாக பேச மாட்டோம். ஆனால் இது பேசக்கூடிய ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவோர்ஸ் நடக்குது, இல்லைனா அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க அப்படின்னா பெண் ரொம்பவே வந்து சஸ்டெயின் பண்ணுற அந்த இடத்துல ரொம்பவே முழுகி போய் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இல்லை குழந்தைங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாழ்க்கைகள் ஓட்டிகிட்டு இருக்க பெண்களை பார்க்க முடியுது. இந்த கேஸில் எடுத்துக்கிட்டோன்னா 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கினதே இந்த ஒரு ஃபோட்டோ மூலிமா தெரியுதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது மணிகண்டன் ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த மேரேஜுக்கு போயிட்டாரு. அந்த பேபியும் பிறந்துட்டாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்கன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் சோஃபியா ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்காங்க. அண்ட் சிங்கிள் பேரண்டாக நான் இருப்பேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டிட்டாங்க. சூப்பர் மாம் ஷோவில் அவங்களுடைய போன்லெஸ்ஸை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் எமோஷனல் சைடையும் நம்ம பார்த்துருந்தோம். என்னதான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருந்தாலும் கொஞ்ச நாள் வந்து அப்பா கூட, கொஞ்ச நாள் அம்மா கூடன்றத இருக்கிற குழந்தைங்கள நம்ம பார்க்க முடியுது. ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர்களுடைய மகன் பிறந்தனால அப்பா கூடயும் அந்த பையன் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு, அம்மா வீட்டு சைட்லேயும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்து எல்லாரும் அவங்க லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.